வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 37 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? சர்வேஷிடம் பேச ராதிஷாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் அவளுடைய கியாஷுக்காக அவள் இந்த உலகத்தின் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். ஃபோன் கனெக்ட் ஆனதும் சர்வேஷ் அந்த புறம், நீ மோரா சிட்டிக்கு சென்று விட்டாயா என கேட்டான். அவனுடைய கேள்விக்கு கூட பதில் சொல்ல பிடிக்காதவள், நான் சொல்லியதை தயார் செய்து விட்டாயா என கேட்டாள். இப்போ நான் இல்லை என்று சொன்னால் உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? என்னை வாழ்நாள் முழுவதும் இதேபோல் ஒதுக்கி வைப்பாயா, அல்லது என்னை எப்படி வேறு விதத்தில் சமாளிக்கலாம் என்று யோசிப்பாயா என கேட்டான் சர்வேஷ். இதுவரை ராதிஷா சொல்லிய எதையும் சர்வேஷ் மறுத்ததே கிடையாது. அவள் என்ன சொன்னாலும் அவன் செய்து விடுவான். அதே நேரம் ராதிஷா சில நேரங்களில் அவனது பேச்சுக்களை கேட்க வேண்டியதாக இருக்கும். அவளுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அவனுடைய சில இம்சைகளை அவள் தாங்கத்தான் வேண்டும். எப்படி பேசியே சாகடிக்கிறான் என்று மனதில் நினைத்த ராதிஷா, இப்போது என்ன சொல்ல வருகிறாய்? நான் கேட்டதை தயார் செய்தாயா இல்லையா? இங்கு எத்தனை பேர் குடிக்க தண்ணீர் இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல், போர்வை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? இங்கு கிளைமேட் மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்னும் நேரமாக ஆக கடும் குளிர் அதிகரிக்கும். டைமிற்கு அவர்களுக்கு தர வேண்டிய பொருட்கள் வந்து சேரவில்லை என்றால் மக்கள் குளிரில் உறைந்து விடுவர் என கோபத்துடன் கூறினாள் ராதிஷா. 5 ஹெலிகாப்டரில் பொருட்கள் முதலில் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 5 ஹெலிகாப்டர் 10 நிமிட இடைவெளியில் புறப்பட்டிருக்கிறது, வந்துவிடும் என்றான் சர்வேஷ். அவன் பேசி முடிக்கும் முன்பே ஹெலிகாப்டரின் சத்தம் ராதிஷாவிற்கு கேட்டது. நிமிர்ந்து பார்த்து எண்ணி பார்த்தாள். 5 ஹெலிகாப்டர்கள் கண்ணில் பட குதூகலமானாள். ஹெலிகாப்டர்கள் வந்து சேர்ந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆபத்தான இடத்தில் இருக்கிறாய், பத்திரமாக உன்னை பார்த்துக்கொள். கியாஷுக்கு தேவையான உதவிகளை செய். நீ எனக்கு தேங்க்ஸ் எதுவும் சொல்ல வேண்டாம். இது அனைத்தும் கிறிசம் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருந்து கொடுக்கப்பட்டது தான் என்றான் சர்வேஷ். அதற்கு மேல் சர்வேஷிடம் அவள் எதுவும் பேசவில்லை. ஃபோனை வைத்துவிட்டு, செக்ரட்டரி ஹீரா, சீக்கிரம் வாருங்கள். கருணை உள்ளம் கொண்ட ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து சேர்ந்து விட்டது. சீக்கிரம் இதை மக்களுக்கு நாம் விநியோகிக்க வேண்டும் என்றாள் ராதிஷா. ஹீராவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த தொண்டு நிறுவனம் இவ்வளவு பொருட்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டே பார்க்கையில் அடுத்த 5 ஹெலிகாப்டரும் வந்து சேர்ந்தது. அவர்கள் யார், எங்கே இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்ற விவரம் அறிய மிகவும் ஆவலாக இருந்தாள் ஹீரா. எந்த தொண்டு நிறுவனம் அனுப்பியிருக்கிறார்கள், அதன் பெயரை சொல்ல முடியுமா? அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என கேட்டாள் ஹீரா. உண்மையில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறதா? அப்படி என்றால் எனக்கு ஒரு தகவல் வேண்டும், அதை நீங்கள் சொல்வீர்களா என கேட்டாள் ராதிஷா. என்ன தகவல் வேண்டும் என கேட்டாள் ஹீரா. சிஎம் சாருக்கு எப்படி அடிபட்டது என கேட்டாள் ராதிஷா. சார் மற்றும் சில இராணுவ வீரர்கள் சேர்ந்து ஒருவரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டோடி வந்தது. அது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த மனிதன் மேல் விழுந்து விடுமோ என்று இவர் குறுக்கே புகுந்து அவனை காப்பாற்றினார். அந்த போராட்டத்தில்தான் அவருக்கு அடிபட்டது என்றாள் ஹீரா. அதை சொல்லும் பொழுதே அவள் முகம் விழித்து காணப்பட்டது. ஓஹோ என்று கதை கேட்பவள் போல் யோசனையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ராதிஷாவின் மனதில் ஹீரோவாகத்தான் தெரிந்தான் கியாஷ். ஒரு பிரச்சனை வரும்பொழுது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளத்தான் யாராக இருந்தாலும் போராடுவார்கள். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனை காப்பாற்ற தன் உயிரையும் துச்சமாக நினைத்து அவரை காப்பாற்றிய கியாஷ் அவளுக்கு ஹீரோதான். அவனை மற்றவர்கள் பாராட்டலாம், அவனது துணிச்சலை பற்றி அனைவரும் பேசலாம். ஆனால் சுயநலவாதியாக இருந்த ராதிஷாவால் அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் இவ்வளவு துணிச்சலாக இருப்பது அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. அவள் நினைப்பதில் மட்டும் என்ன தவறு இருக்கிறது? அவன் தோளில் விழுந்த அந்த கல் அவன் தலையில் விழுந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? அதை சற்றே நினைத்து பார்த்த ராதிஷா இன்னும் பயந்தாள். அவளுடைய கியாஷ் அவளுக்கு மட்டும் ஹீரோவாக இருந்தால் போதும், ஊருக்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. ஆனால் கியாஷ் அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக கவின் யாதவ் வர்மா என்ற முகமுடியை அணிந்து கொண்டிருக்கும் இவன் மக்களுக்கு சொந்தமானவன். அப்படி இருக்கும் பொழுது
நான் மட்டும் சுயநலமாக யோசிப்பது நியாயமல்ல என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. அவனை சற்று நேரம் ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு வந்து 30 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள் இதோ வெளியே வந்துவிட்டான். மற்றவர்களுடன் சேர்ந்து மீட்பு பணியை தொடர ஆரம்பித்து விட்டான். என்ன சொல்லியும் கேட்காத இவனை என்ன செய்வாள்? ஹீராவின் புறம் திரும்பி, சிஎம் சாருக்கு பதில் இந்த வேலைகளை கவனமாக பார்க்க வேறு யாரும் பொறுப்பான ஆட்கள் இல்லையா என கேட்டாள் ராதிஷா. ராதிஷா, நீ இன்னும் அந்த தொண்டு நிறுவனத்தின் பெயரை சொல்லவில்லை என்றாள் ஹீரா. எனக்கும் சரியாக பெயர் நினைவில் இல்லை. ஞாபகம் வந்ததும் நிச்சயம் சொல்கிறேன். அதற்குள் நாம் வந்த பொருட்களை மக்களிடம் வேகமாக விநியோகிக்கும் வேலையை ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் இந்த பொருட்கள் அவர்களை சென்றடைய வேண்டும். இரவின் குளிர் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் இந்த குளிரில் உறைவதற்குள் நாம் இந்த பொருட்களை அவர்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும். சீக்கிரம் ஆட்களை வரச் சொல்லுங்கள். சிஎம் சாருக்கு வேறு அடிபட்டிருக்கிறது. அவரை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நான் அவர் அவ்வப்போது என்ன செய்கிறார் என்று பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஹீராவிடமிருந்து நழுவிச் சென்றாள் ராதிஷா. ஒரு தாய் அவளது குழந்தையை எப்படி பாதுகாப்பாக பார்த்து கொள்வாளோ அதுபோல் ராதிஷா அவளுடைய கியாஷை கண்ணுக்குள் பொத்தி பார்த்து கொள்ள விரும்பினாள். அவன் எங்கு சென்றாலும் அவளது கண்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தன. அவனை பற்றி இப்படி யோசித்து யோசித்து கவலைப்பட்டு சீக்கிரம் அவளுக்கு வயதாகிவிட்டால் அவனுக்கும் அவளை பிடிக்குமா என்று கூட யோசித்தாள். பொருட்கள் மக்களுக்கு விநியோகிக்க ஆரம்பித்ததும் ஒவ்வொரு குடிமகனும் முதல்வரான கவின் யாதவ் வர்மாவிற்கு நன்றி சொல்லி பெற்று சென்றனர். அனைவரும் கியாஷை பாராட்டி சென்றபோது ராதிஷாவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவள் உள்ளம் அவனை கொண்டாடி கொண்டிருந்தது. அவனிடம் இருந்து சற்று தொலைவில் நின்றபடி அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ராதிஷாவின் உதட்டில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. யதார்த்தமாக திரும்பி பார்த்த கியாஷ் அவளின் சந்தோஷத்திற்கான காரணத்தை அறிய ஆவலாக இருந்தான். சுற்றி இருந்த சூழல் மறந்து அவன் அவளை நோக்கி நடந்தான். அவள் அருகில் சென்றதும், மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக சிரிக்கிறாய் என கேட்டான் கியாஷ். நான் எனது கியாஷை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் ராதிஷா மிகவும் மகிழ்ச்சியாக. அவளது முகம் அந்த வானத்தில் ஜொலித்து கொண்டிருந்த நிலவை போல் பிரகாசமாய் இருந்தது. நட்சத்திரத்தை அள்ளித்தெளிக்கும் அந்த புன்னகையை பார்க்க 1000 கண்கள் வேண்டும் என்று தோன்றியது கியாஷுக்கு. கியாஷ் ஒற்றை புருவத்தை தூக்கி, மறுபடியும் அவனை பற்றியா என கேட்டான். ஆமாம், நான் என்னுடைய கியாஷை மிகவும் நேசிக்கிறேன். ஐ லவ் ஹிம் வித் ஹோல் மை ஹார்ட் என்று உரக்க கூறினாள் ராதிஷா. இந்த க்யூட்டான லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை வியர்ஸ்.